ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். வெயில் அதிகமாக இருக்கனால நான் மொட்டை மாடியில் போயிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு நைட்டு மொட்டை மாடிக்கு தூங்க போனேன். தன்னோட கணவர் காலையில் 9 மணி ஆகியும் கீழே வராததை பார்த்து பல்வீர் சிங்கோட மனைவியான ரேகா பதறி போயிருக்காங்க. பல்வீர் சிங்குக்கு 54 வயசாகுது. இவர் சிஆர்பிஎஃப்ல தலைமை காவலராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, நாமளே போயிட்டு மொட்டை மாடியில் ஏன் அவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு ரேகா மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே தன்னோட கணவரான பல்வீர் சிங் கட்டிலில் தூங்கிட்டு இருக்கதை பார்த்து அவரோட பக்கத்தில் போயிட்டு அவரை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ரேகா அவரை தட்டி எழுப்பியும் சத்தமாக கூப்பிட்டும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே அவர் படுத்திருந்திருக்காரு. தன்னோட கணவருக்கு என்னாச்சு, எதனால் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரேகா அவருக்கு மூச்சு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் பல்வீர் சிங் மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்திருக்காரு. இதிலிருந்து தன்னோட கணவர் தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரேகா சத்தமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா எதனால இவ்வளோ சத்தமாக அழுதுட்ருக்காங்க, என்னாச்சுன்னு சொல்லி ரேகாவோட 3 பிள்ளைகளும் மொட்டை மாடிக்கு ஓடி வந்திருக்காங்க. அம்மா எதுக்காக அழுகிறாங்க அப்படிங்கிறத அங்கே வந்து பார்த்ததுமே அந்த 3 பசங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 3 பசங்களுமே அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு பல்வீர் சிங் வீட்டில் இருந்து அழுக சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னாச்சு, எதனால இப்படி கத்தி கதறி அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே பல்வீர் சிங் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத யாராலையுமே நம்ப முடியல. நல்லா இருந்தவர் திடீர்னு இப்படி இறந்து போனாரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா ரேகா தன்னோட கணவர் இறந்து போனதை பற்றி சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தலைமை காவலரான பல்வீர் சிங் திடீர்னு இறந்து போன செய்தி அங்கிருந்த அதிகாரிகளுக்குமே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு பல்வீர் சிங்கோட மரணம் பற்றின தகவலை அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கிடச்சி கொஞ்ச நேரத்திலேயே மாதவ் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆய்வாளரான ரகுவீர், ஏஎஸ்பியான அமரேந்திர சிங் மற்றும் எஸ்பியாக இருக்கக்கூடிய ரவீந்திர வர்மா எல்லாருமே அந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ் டீம் நேராக மொட்டை மாடிக்கு போயிட்டு பல்வீர் சிங்கோட உடலை உன்னிப்பாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் அந்த சம்பவம் நடந்த இடத்துலையும் வேறு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லியும் பார்த்துருக்காங்க. பல்வீர் சிங்கோட உடம்ப உன்னிப்பாக பார்த்ததில் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. இந்த மரணம் இயற்கையாக நடந்ததில்லை. அவரோட காதிலிருந்து மூக்கு வரைக்கும் ரத்தம் வந்து அது காஞ்சு ஒரு கோடு மாதிரி இருக்கதை போலீஸ் பார்த்துருக்காங்க. அது கூடவே அவரோட கழுத்துலையும் ஒரு காயம் மாதிரி இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்த போலீஸ்க்கு இந்த மரணம் ஒரு மர்மமான ஒரு விஷயமா தோணியிருக்கு. அந்த நேரத்தில் இறந்து போனவரோட மனைவியான ரேகா காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னாடி ரொம்பவே கத்தி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்த அவர் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரூமில் தூங்க முடியலை, ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி மொட்டை மாடியில் தூங்க போகிறதா சொல்லிட்டு போனார். நானும் என்னோட 3 பசங்களும் இங்கே கீழே இருக்கக்கூடிய ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தோம். அவர் எப்போவுமே காலையில் 6 மணிக்கு எழும்பிடுவார். ஆனால் இன்னைக்கு 9 மணி ஆகியுமே மொட்டை மாடியிலேருந்து கீழே வரவே இல்லை. அதனால் அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ நேரம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறப்ப தான் அவரோட படுக்கையில் அவர் இறந்து கிடக்கிறத பார்த்தேன் இப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டே ரேகா திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் பல்வீர் சிங்கோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் பல்வீர் சிங் இயற்கையாக மரணம் அடைஞ்சாரா இல்லை அவரை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியா ஜூன் 18, 2020 அன்னைக்கு தலைமை காவலரான பல்வீர் சிங்கோட மர்மமான மரணத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் ஆகியிருந்திருக்குன்னா, கழுத்தில் எலும்பு முறிவு காரணமாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்டதுனாலையும் தான் பல்வீர் சிங் இறந்து போயிருக்காரு அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் ஆகியிருந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ்க்கு பல்வீர் சிங் இயற்கையாக இறந்து போகலை, அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் அந்த கொலையாளி, எதுக்காக பல்வீர் சிங் அவரோட வீட்டில் வச்சு கொலை பண்ணாங்க
அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் தனிப்பட அமைச்சு தீவிரமாக இதோட தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. ரேகா போலீஸ்கிட்ட கொடுத்த புகாரின் அடிப்படையில் தண்டனை சட்டம் பிரிவு 302 201க்கு கீழே அடையாளம் தெரியாத நபர்கள் மேலே போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களோட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே போலீஸ் இது போன்ற கொலை சம்பவங்களில் முதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க மேலே தான் அவங்களோட சந்தேக பார்வையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரும் பண்ணலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெளியிலேருந்து யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற விஷயத்த அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த பல்வீர் சிங்கோட மரணத்திலையும் அதே தான் நடந்திருக்கு. அவரோட மனைவியான ரேகா மேலே தான் போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. போலீஸோட விசாரணையை பல்வீர் சிங்கோட வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரேகாவோட நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ்க்கு இன்னுமுமே சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கு. அதனால போலீஸ் ரேகாவோட மொபைல் நம்பரை எடுத்து அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரேகாவோட கால் ஹிஸ்ட்ரியை எடுத்தப்போ தான் பல்வீர் சிங் இறந்து போனதாக சொல்லக்கூடிய அந்த நைட்டு அவங்க ஒரு நம்பருக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. கடைசியாக நைட்டு 11:30 மணி வரைக்கும் அந்த நம்பருக்கு பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆவணங்களுக்குமே ரேகாவுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொலையில் ரேகா சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் ரேகாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரேகா கிட்ட போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்ததுமே அவங்களோட முதல் கேள்வி என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, எதுக்காக நீங்கள் பல்வீர் சிங்கை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட கணவரை நான் ஏன் கொலை பண்ண போகிறேன், நான் ஒரு அப்பாவி, என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ரொம்பவே பரிதாபமாக பேசியிருக்காங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லலை அப்படின்னா எங்களோட ஸ்டைலில் நாங்கள் விசாரிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவிங்கிறவன் யார், அந்த ரவிக்கிட்ட நீங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேத்துக்கு இடையில் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி போலீஸ் கேட்டிருக்காங்க. ரவிங்கிற பேரை கேட்டதுமே ரேகா ரொம்பவே தடுமாற ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸோட சிறப்பு விசாரணையில் ரேகா அவங்க செஞ்ச தவறை ஒத்துக்கிட்டாங்க. ரேகாவோட காதலரான ரவி கூட சேர்ந்து தான் தன்னோட கணவரை கொலை பண்ணேன் அப்படிங்கிற உண்மையை அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக நீங்கள் உங்களோட கணவரை கொன்னீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமே பெரிய ஒரு ஷாக்கிங்கானதாக தான் இருந்திருக்கு. 54 வயசாகக்கூடிய பல்வீர் சிங் சௌகான் ஃபஸ்ட்டு உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய மாதவ் நகரில் தான் இருந்திருக்காரு. அவரோட மனைவி ரேகா 3வது வைஃப்னு சொல்லப்படுது. 54 வயசாகக்கூடிய பல்வீர் சிங் சௌகான் உஜ்ஜைனியில் இருக்க மாதவ் நகரில் தான் தன்னோட ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவரோட மனைவி தான் ரேகா. அந்த வீட்டில் ரேகாவை தவிர 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்திருக்காங்க. ரேகாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா பல்வீர் சிங்கோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, முதல் 2 திருமணங்களுமே அவருக்கு சரிவர அமையலை அப்படின்றது தான். பல்வீர் சிங்கோட முதல் மனைவி கிரண் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும், தன்னோட மகன் 28 வயசுலேயே மனைவியை இழந்துட்டு இப்படி தனியாக நிற்கிறானே அப்படின்னு சொல்லி பல்வீர் சிங்கோட பேரண்ட்ஸ் அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆபா அப்படிங்கிற பெண்ணோட 2வது கல்யாணம் இவருக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த திருமணமுமே ரொம்ப நாள் நீடிக்கலை. ஆபா ஒரு சாலை விபத்தில் இறந்து போனதாக சொல்லப்படுது. இதனால பல்வீர் சிங் ரொம்பவே ஏமாற்றமடைய ஆரம்பிச்சிருக்காரு. முதல் மனைவியே இறந்து போய் 2வது மனைவியே இறந்து போனதுனால திருமண வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா தான் 3வதா 2003 ரேகாவை ஒரு கோவிலில் வச்சு பல்வீர் சிங் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரேகாவுக்கும் பல்வீர் சிங்குக்கும் சுமார் 20 வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பல்வீர் சிங்கோட வாழ்க்கை ரேகா வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. இவருக்கு ரேகா மூலமாக 3 பசங்க பிறந்திருக்காங்க. ஸோ அதனால குழந்தைங்க மனைவி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 3வது கல்யாணத்தில் 3 பசங்க மனைவி அப்படின்றது நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி பல்வீர் சிங் சந்தோஷமாக வாழ்ந்தாலுமே இந்த வாழ்க்கை ரேகாவுக்கு திருப்தியாகவே இல்லை. ஏன்னா பல்வீர் சிங் இவங்களை விட 20 வயசு அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ரேகா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரவிக்குமார் பணிக்கா அப்படிங்கிறவரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் திடீர்னு ரேகாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அவங்க பல்வீர் சிங்கை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படியாவது பழையபடி ரவி கூட பேசணும், ரவி கூட கான்டாக்டில் இருக்கணும்னு நினச்ச ரேகா என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வீர் சிங் அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர் போகிற சமயங்களில் ரவியோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த நேரத்தில் பல்வீர் சிங் தன்னோட வைஃபுக்கு கால் பண்ணி பிள்ளைகளை பற்றி கேட்கலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் எப்பெல்லாம் கால் பண்ணுறாரோ அந்த டைமில் எல்லாமே ரேகாவோட ஃபோனு பிஸியாகவே இருந்திருக்கு. ரேகாவோட முன்னாள் காதலனான ரவிக்குமார் பணிக்காவுக்கு 35 வயசாகுது. சிஆர்பிஎஃப்ல ராய்ப்பூரில் இருக்க ஜத்தல்பூரில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு கல்யாணமாகி குழந்தைங்களும் இருக்கு. இவங்களோட ஃபேமிலி உமாரியால தான் இருக்காங்க. ரேகா கூட திரும்பவும் கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரவிக்குமார் லீவு கிடைக்கிறப்ப தன்னோட வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் ரேகா கூட திரும்பவும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் பல்வீர் சிங் இல்லாத நேரத்துலையும் குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா ரேகா தன்னோட காதலனான ரவிக்குமாரை வீட்டுக்கு வர வச்சு அவரை கவனித்து 2 பேருமே உல்லாசமாக இருந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. வீட்டில் குழந்தைங்க இல்லை, கணவரும் இல்லை அப்படின்றனால வீட்டுக்கு ரவி வந்துட்டு போகிறது யாருக்குமே தெரியல. ரேகாவுக்கும் ரவிக்குமான இல்லீகலான ரிலேஷன்ஷிப் பல வருஷங்களாக தொடரவும் ஆரம்பிக்குது. எப்போ மறுபடியும் ரேகா ரவி கூட க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்களோ அப்பையிலேருந்து பல்வீர் சிங் கிட்ட ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட மனைவியோட நடத்தையில் நிறைய மாற்றங்களை அவர் உணரவும் ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பெல்லாம் ஃபோன் பண்ணுறாரோ அந்த டைமில் எல்லாமே அவங்களோட ஃபோன் நம்பர் பிஸியாகவே இருந்திருக்கு. இதனால பல்வீர் சிங்கோட சந்தேகம் இன்னமும் அதிகமாக தான் ஆரம்பிச்சிருக்கு. சரி, நம்மளோட மனைவிகிட்டேயே இதை பற்றி கேட்டுடலான்னு நினச்ச பல்வீர் சிங் ஒரு நாள் அவங்க கிட்ட கேட்குறாரு, ஏன் எப்போ ஃபோன் பண்ணாலும் உன்னோட நம்பர் பிஸியாகவே இருக்குது? நான் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னா உன்னோட நம்பர் பிஸியாக இருக்குது. அப்படி யார்கிட்ட தான் நீ பேசிகிட்டு இருக்க? யார் கூட உனக்கு கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லி டைரெக்டாகவே கேட்டிருக்காரு. பல்வீர் சிங் இப்படி கேட்டதுமே ரேகா அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, ஏதோ ஒரு சமயத்தில் பிஸியாக இருந்திருக்கும், நான் யார்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட நீலிக்க நீரை வடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் தன்னோட மனைவியை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சி அவர் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. அந்த இடத்துல பல்வீர் சிங் ரேகா கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் தன்னோட மனைவிக்கு வேறொரு ஆணோட தகாத உறவு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இது தொடர்பாக 2 பேத்துக்கு இடையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் தன்னோட கணவர் தன்னை சந்தேகப்படுறாரு அப்படின்றத ரேகாவும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. எப்படியுமே தன்னோட கணவர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா தன்னால் பழைய மாதிரி ரவி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால தன்னோட கணவரோட கதையை முடிக்கணும் அப்படின்றதுல ரேகா குறியாக இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் பல்வீர் சிங்குக்கு தன்னோட மனைவியோட முன்னாள் காதலன் கூட அவளுக்கு தகாத உறவு இருக்குது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சதுமே தன்னோட மனைவி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டு சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால வீட்டில் டெய்லியுமே சண்டையாக இருந்திருக்கு. பசங்களுமே அம்மா அப்பாவும் சண்டை போடுறத பார்த்து ரொம்பவே கவலைப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தனால ரேகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமே என்னால் உன் கூட வாழ முடியாது, நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட காதலனான ரவி கூட ராய்ப்பூருக்கு போயிருக்காங்க. அங்கே 25 நாள் அவர் கூட ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. ராய்ப்பூர் போன அவங்க ஜபல்பூர் ரவி கூட ராய்ப்பூருக்கு கிளம்பி போன ரேகா 25 நாள் அங்கே ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் பல்வீர் சிங்கை கொலை பண்ணுறதுக்கான திட்டத்தை 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் அவங்க பிளான் பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று பல்வீர் வந்து சாகணும், அதே சமயத்தில் பல்வீர் சிங்கோட மரணத்திலேருந்து நம்ம 2 பேர்த்துக்கும் லட்சக்கணக்கில் பணமும் கிடைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பல்வீர் சிங்க்கு மேலே ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை நம்ம எடுக்கலாம். ஸோ பல்வீர் சிங் இயற்கையாக மரணம் அடைஞ்சார் அப்படின்னு நம்ப வச்சுட்டோன்னா அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த பணம் மனைவியான ரேகா உங்கள் பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த பணத்தை ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளானை முடிச்சதுக்கப்புறமா ரேகா திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. தன்னை பற்றியோ தன்னோட குழந்தைங்கள பற்றியோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் தனக்கு ரவி தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போன ரேகா திரும்ப எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்ததுமே பல்வீர் சிங் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ரேகா இந்த வீட்டில் இருந்தால் தான் நம்மளோட திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பல்வீர் சிங் கிட்ட அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரோட காலில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் பல்வீர் சிங் ரேகாவை ஏற்றுக்கல அப்படின்னாலும் இந்த சமூகத்தில் கௌரவமாக வாழணும், தன்னோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அம்மா வேணும் அப்படின்னு நினச்சி அவர் ரேகாவை மன்னிச்சு தன்னோட வீட்டில் சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் ரேகா தன்னோட குழந்தைக்காகவோ தன்னோட கணவரான பல்வீர் சிங்குக்காகவோ அந்த வீட்டுக்கு வரலை. பணத்துக்காகவும் பல்வீர் சிங்கை கொலை பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தோட மட்டும்தான் வந்திருக்காங்க.
முதல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 54 வயசாகக்கூடிய பல்வீர் சிங்கோட பேரில் 40 லட்சத்துக்கான ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை எடுக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கான வருஷத்தோட ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னா 45,000 கட்டணும். ஸோ அதுக்காக ரவி அவரோட பங்கா 25,000 ரூபாயும், ரேகாவோட பங்கா 20,000 ரூபாயும், ரெண்டையும் சேர்த்து 45,000 பிப்ரவரி மாதம் அப்போது கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் பல்வீர் சிங்கோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 45 லட்சத்தை எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பை 2 பேரும் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் மே 2020 கடைசி வாரத்தில் பல்வீர் சிங் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த டைம் நம்ம எப்படியாவது பல்வீர் சிங்கை கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினச்ச ரேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மே 29 அன்னைக்கு ரவிக்கு கால் பண்ணி பல்வீர் சிங் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால நம்ம கொலை பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ரேகா கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா பல்வீர் சிங்கோட கதையை உடனே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்ச ரவியும் ஊர்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்காரு. மே 30 கிளம்பி மே 31 அன்னைக்கு உஜ்ஜயினிக்கு ரவி வந்திருக்காரு. அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ரேகாவுக்கு கால் பண்ணி நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நைட்டே நம்மளோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரேகா அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ரேகா அவங்க ஃபோன்லேருந்து ரவிக்கு கால் பண்ணி வீட்டோட கதவை நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன், ஸோ நீ யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தன்னோட 3 குழந்தைகளையும் ஒரு ரூமில் தூங்க வச்சுட்டு ரேகா தன்னோட கணவரான பல்வீர் சிங்கோட ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சரியா நைட்டு ஒரு 11:30 மணி பக்கமாக ரேகாவோட வீட்டுக்கு ரவி வந்திருக்கான். ரவி வந்ததை பார்த்ததுமே ரேகா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்காங்க. இனிமேலேயே நம்ம லேட் பண்ணக்கூடாது, உடனே பல்வீர் சிங்கோட கதையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி ரவி அவரோட தூக்கத்தில் இருக்கும்போதே அவரோட கழுத்தை பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சிருக்கான். இதில் தான் மூச்சு திணறி பல்வீர் சிங் இறந்து போயிருக்காரு. கணவர் இறந்ததுமே இது இயற்கையான மரணமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொட்டை மாடி வரைக்கும் பல்வீர் சிங்கோட பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க. மொட்டை மாடியில் தன்னோட கணவர் தூங்கிட்டு இருந்த மாதிரியான செட்டப்பை பண்ணி வச்சுட்டு தன்னோட ரூமுக்கு வந்த ரேகா ரவியை வெளிப்பக்கமாக தன்னோட ரூம் கதவை பூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. ரவியும் ரேகா சொன்ன மாதிரியே வெளிப்பக்கமாக அந்த கதவை பூட்டிட்டு மெயின் டோரையும் சும்மா வச்சுட்டு வீட்டை விட்டு போயிருக்கான். விடிய காலையில் தூங்கி எந்திரிச்ச குழந்தைங்க தன்னோட அம்மாவோட ரூம் வெளிப்பக்கமாக பூட்டி இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைங்க யார் பூட்டிட்டு போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ரூம் டோரை லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கேட்டிருக்காங்க. அப்போ அம்மா மட்டும் அந்த பெட்டில் தூங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்பா எங்கம்மா போயிட்டாங்க, ஏன் இங்கே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு நைட்டு அப்பா இங்கே தான் படுத்திருந்தாங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நான் மொட்டை மாடியில் தூங்குறேன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கும்போது பல்வீர் சிங் இறந்து கிடந்ததை பார்த்து அவர் தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாரு, இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே நம்ப வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரேகா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பல்வீர் சிங்கோட கொலையில் யாருக்குமே சந்தேகம் வராது, இது ஒரு இயற்கை மரணம் அப்படின்றத எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா 45 லட்சம் காசும் கிடைக்கும், அது கூடவே ரவி கூட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்ற ரேகாவோட கனவு போலீஸ் கண்டுபிடிச்சதில் எல்லாமே சுக்குநூறாக உடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரவிக்குமார் இந்த விஷயம் தெரிஞ்சு தலைமறைவாகிட்டதாகவும் தெரிய வருது. ஆனாலும் போலீஸ் அவரை விடாமல் தேடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 72 மணி நேரத்துக்குள்ள இந்த வழக்கை போலீஸ் முடிச்சு வச்சிருக்காங்க. இதனால இந்த காவல்துறை குழுவுக்கு ராகேஷ் குப்தா 25,000 ரொக்க பரிசையும் கொடுத்துருக்காரு. இன்னமும் ரேகா ஜெயிலில் தான் இருக்காங்க. அம்மாவோட தவறான உறவுனால அப்பாவோட உயிரையும் இழந்து அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ 3 பசங்களும் அனாதையா அவங்களோட வாழ்க்கை என்னாகும்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவத்தில் ரேகா தன்னோட கணவர் கூட வாழ பிடிக்கல அப்படின்னா லீகலாக அவர்கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கி விலகியிருக்கலாம். ஆனால் தனக்கு பணமும் வேணும், கணவரோட உயிரும் வேணும்னு நினச்சனால இன்றைக்கி சிறை கம்பிகளுக்கு பின்னாடி தன்னோட வாழ்க்கையை எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.